அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் 18. இதில் தொடராக பேச்சின் ஒழுங்குகளை பற்றி பார்க்கிறோம். ஒருவனுடைய நடை உடை பாவனைகள் அவனிடத்தில் பொதிந்துள்ள நற்பண்புகளை படம் பிடித்து காட்டுவதைப் போல் பல நேரங்களில் அவரது பேச்சுகளும் படம் பிடித்து காட்டுகின்றன. அவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் பிரதிபலிக்க செய்யும் சக்தி அவன் பேசும் பேச்சுக்கு உண்டு. சில வேளைகளில் நாம் விளையாட்டாக சில வார்த்தைகளை கூறிவிடுகிறோம். நாம் கூறிய பொருளை உண்மையில் கேலிக்காக கூறிய போதிலும் கேட்பவர் அதை விபரீதமாக விளங்கிக் கொள்கிறார். நாம் நல்லவராக இருந்தாலும் நம்முடைய பேச்சு நம்மை தீயவனாக சித்தரித்து விடுகிறது. எவ்வளவு சமாளிப்புகளை கூறினாலும் மனதில் பதிந்த காயம் மறையாத வடுவாக பதிந்து விடுகிறது. விளையாட்டுக்காக சில வார்த்தைகளை பேசுபவர்களுக்கிடையே பல விபரீதங்களை விதைத்து விடுகிறது. கடுமையான வார்த்தைகள் கலகத்தை உண்டு பண்ணிவிடுகிறது.